ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ டுடே ஆல்சோ நோ சேஞ்ச். மார்க்கெட் நல்லா ஃபன் பண்ணுது இல்லையா நம்மளை வச்சு. ஸோ தேங்க் காட், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி அதே பொசிஷனில் தான் இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது தான். ஒரு நாளைக்கு எக்ஸ்பைரி டே இல்லையா? ஸோ ஐ மீன் தேர்ஸ்டே. மந்த்லி எக்ஸ்பைரி வேறு, வீக்லி எக்ஸ்பைரி வேறு. ஸோ நாளைக்கு செமையாக இருக்கும். அந்த மைண்டை தான் பேலன்ஸாக வச்சுக்கணும். என்ன ப்ளஸ் போனாலும் என்ன மைனஸ் போனாலும் அந்த மைண்டை மட்டும் நம்ம பேலன்ஸ்டாக ஓரளவு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் நல்லாவே பண்ணலாம். எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. என்னோடய பொசிஷன் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ நான் ஏற்கனவே 8,200 நான் ப்ரீவியஸ்லி புக் பண்ணேன். இப்போ என்னோடய பழைய வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து 2,000 ரூபா. ஸோ டார்கெட் அச்சீவ்டு. ஸோ மோரார்லெஸ் இது 2 நாள் கழித்து அச்சீவ் பண்ணியிருக்கணும். அச்சீவ் பண்ணாலும் இல்லாட்டினாலும் ஃப்ரைடே அன்னைக்கு மேஜராக ஃபுல் பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜூலை மந்த்துக்கு நான் எக்ஸ்பைரிக்கு எல்லாத்தையும் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். முடிஞ்ச அளவு ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் அதை பண்ணுவேன். இல்லை அப்படின்னா அதை பண்ணுறது கஷ்டம். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். ஆல்ரெடி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வேறு ரொம்ப இதாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி வேறு ஆல்ரெடி நெகட்டிவில் தான் இருக்குது. மணி இப்போ 1.25 ஆகிட்டு. ஸோ 44 பாயிண்ட்டு. டவ் ஃபியூச்சர்ஸும் செம்ம அடிப்பா அமெரிக்கன் மார்க்கெட். ஸோ நாளைக்கு எஃப்ஐ செல்லிங் தான். நாளைக்கு எக்ஸ்பெரி வேறு. என்ன வண்ண கற்றுட்ருக்காங்களோ தெரியலையே. மணி கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கும். மணி கண்ட்ரோல் ஓகே. மணி கண்ட்ரோல் குளோபல் மார்க்கெட் இந்த இருக்குது. ஸோ டவ் ஜோன்ஸு நாஸ்டாக்கு எல்லாம் வச்சு செய்கிறாங்க. நாஸ்டாக்கு என்ன ஒரே சகப்பாக இருக்குது. ஓகே, நாளைக்கு மாட்டினீங்கடி. ஓகே, என்ன சொல்லணும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். மொராலஸ் பொசிஷனை சேஞ்ச் பண்ணல. நாளைக்கு இறங்கும். மறுபடியும் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால பொசிஷனை எல்லாருமே ரோல் ஓவர் பண்ணுவாங்க. நிறைய பேர் எக்ஸ்பைரி 0 ஆகிறதுனால நிறைய பேர் செல் பண்ணுவாங்க, ஆப்ஷன்ஸை செல் பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு மொராலஸ் நல்லா வாலட்டிலிட்டி இருக்கும். நாளைக்கு பொசிஷனை ரோல் ஓவர் பண்ணுறதுனால மார்க்கெட்டு கொஞ்சம் ஏறும்னு நினைக்கிறேன். ஸோ இனிஷியலாக கேப் டவுன் ஓப்பனிங் தான், பட் மார்க்கெட்டு ஏறிடும்னு நினைக்கிறேன். ஏதோ ட்ரை பண்ணுறாங்க. 18,000 கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் அதான் ட்ரை பண்ணுறானுங்க. 18,000 கொண்டு வந்துடணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ 18,000 வருமானு தான் எனக்கு தெரியல. அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. இந்த ஒரு நிமிஷம் இருங்க, எக்ஸ்டர்னல் லிங்க்குக்கு நான் மாற்றிக்கிறேன். ஓகே. ஸோ இது 1 டே சார்ட்டு. ஸோ 1 டே சார்ட் படி பார்த்தா ஸோ பிரேக் ஈவன் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், அதான் இதை பிரேக் ஈவன் ஆகிட்டு இது நான் 18,000 தொடுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இதுக்கு 18,134 தாண்டிட்டு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 18,400 19 முடியெல்லாம் போகுமான்னு பார்ப்போம். ஸோ நிறைய அப்படியே அழகாக ஒரு 16,800 இது பண்ணலாம். ஸோ 17,000 கீழே போச்சுன்னா தைரியமாக நம்ம ஆவரேஜ் பண்ணலாம். ஒரு நிஃப்டி பீஸை வாங்கி 17,000 கீழே போதா நிஃப்டி பீஸை வாங்குங்க, அழகாக ஆவரேஜ் பண்ணுங்கள். ஒரு 50 குவான்டிட்டி வாங்கலாம்ப்பா. வாங்கி ஏதாவது பண்ணலாம், கொஞ்சம் நல்லாவே இருக்கும் என்ன கேட்டால். ஓகே. ஸோ ஆஸ் யூஷுவல் என்னோடய பொசிஷனில் எந்த சேஞ்சும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஓகே, டைம் ஆனதுனால மார்ஜின் ரீலோட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அனலிட்டிக்ஸ் பார்ப்போம். ஓகே, பிஎன்எல் இன்னும் லோட் ஆகலை. ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட் லோட் ஆகிட்டு. ஓகே, ஃபண்ட் ஸ்டேட்மெண்ட் லோட் ஆகிட்டு
டேஷ்போர்டு ரிப்போர்ட்ஸ் பிஎன்எல் F&O 13 எடுத்தேன் இல்லையா இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே 13 எடுத்தேன். இங்கே பாருங்கள் ஏற்கனவே 7,900 ரூபா ஐ மீன் 8/24 பாஸ் ஆகிட்டு அன்ரியலைஸ் பிஎன்எல் 1.8 இருக்குது. 1.8K. நாளைக்கு இது குறைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோடய எய்ம் வந்து ரொம்ப முக்கியமாக எப்படி இருக்குன்னா, எனக்கு வந்து ஜூலை மந்த் எக்ஸ்பீரியை நான் எடுக்கணும். ஜூன் மந்த் எக்ஸ்பீரியை விட்டுட்டு நான் ஜூலை மந்த் எக்ஸ்பீரி எடுக்கணும். ஸோ ஆப்ஷன் செயின் நான் பார்த்தேன். ஜூலை மந்த் இல்லை, ஆனால் செப்டம்பர் மந்த்து இருக்குது. செப்டம்பர் மந்த்தை வச்சு ஒரு பேஸ்கெட் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன். இந்த இன்றைக்கி 26/4 ஒரு பேஸ்கெட் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். அதே பொசிஷன் தான். என்னென்னா ஒரு 18,000 சிஇபி பை பண்ணியிருக்கேன். ஒரு 17,000 பிஇ, 19,000 சிஇ 3 லாட் செல் பண்ணியிருக்கேன். மார்ஜினும் 2.25 லட்சம் தான் தேவைப்படுது. ஸோ அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஓகே அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 58,000 வருது. 58,000 மேக்ஸிமம் ப்ராஃபிட்டு. பிரேக் ஈவன் சரியான பிரேக் ஈவனுங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பாருங்கள். ஓகே தான். ஸோ லாங் டேர்மில் எடுத்து சத்தங்கிட்டாமல் இருக்கலாம் என்ன கேட்டால். நல்ல விஷயந்தான். இந்த இதை பார்ப்போமா? இந்த டிசம்பர் பாருங்கள், டிசம்பர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐ மீன் டிசம்பர் மீன்ஸ் இந்த ஸ்டாடில் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ அது எப்படி இருக்குன்னா அனலைஸ். ஓகே 33,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. பிரேக் இவனும் நல்லா இருக்குது. ஸோ இதுவும் எடுக்கலாம். பணம் இல்லைங்க, பணம் இருந்தால் எடுத்து வைப்பேன். லாங் டேர்மில் எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. பணம் எடுத்தால் லாங் டேர்மில் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ண சொல்ல நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை கற்றுக்கலாம். நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நிதானமாக பண்ணலாம். ஓகே. ஸோ இன்றைக்கும் நான் எதுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, எந்த சேஞ்சும் இல்லை, எந்த பொசிஷனும் இல்லை. இதுதான் என்னோடய பொசிஷன்ஸு. 1,800 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி டே, ஐ மீன் வியாழக்கிழமை, மந்த்லி எக்ஸ்பைரி வேறு. ஸோ கவனமாக இருங்க, ட்ரேட் பண்ணுங்கள். நான் வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சால் தான் வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகும். ஸோ மண்டே லீவுன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகும். வெள்ளிக்கிழமை ஜூலை மந்த் எக்ஸ்பைரி ஓப்பன் ஆகும். ஸோ நான் வெள்ளிக்கிழமை என்னோடய பிஎன்எல்லை பார்த்துட்டு, ஐ மீன் பொசிஷனை பார்த்துட்டு நான் வந்து மாற்றி எடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதுவும் ஒரு 75-25 சான்ஸ் தான். இன்கேஸ் இதுவே ஜூன் மந்த் பொசிஷனே ரொம்ப லாஸ் ஆகிட்டு அப்படின்னா புக் பண்ண மாட்டேன். இதை அப்படியே கொண்டு போவேன். எதுக்குன்னா லாஸில் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்ல நாள் பக்கத்தில் நெருங்க இது ப்ரீமியம் நல்லாவே குறையும். ஏன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இதுக்கு 1 செகண்ட். ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல இந்த 18,500 சிஇயும் 18,000 சிஇ இது ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 17,500 சிஇயை வந்து பை பண்ணிடுவேன். 18,000 பை பண்ணிடுவேன். 18,000 3 லாட்டு செல் பண்ணிடுவேன். ஓகேவா? செல்லு. ஸோ அந்த பொசிஷனை அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடுவேன். அவ்வளோதான். அந்த பொசிஷன் மீன்ஸு இந்த இதை சொல்கிறேன். இந்த ஓப்பன் பொசிஷனு இந்த கிராஃபை வந்து அப்படியே கொஞ்சம் இந்த சைடு இப்படி இருக்க கிராஃப் வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடில் கொண்டு வர சொல்ல இப்படி ஆயிரும். ஓகே, இப்படி வந்துடும். ஸோ இந்த இதை சுருக்கிக்கிட்டே இருக்க சொல்ல எக்ஸ்பைரி நெருங்க இதாகும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு மேஜர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கலான்னு பார்க்கேன். போன மாதம் நல்லா வாலட்டிலிட்டி இருந்துச்சு. அதாவது 16,800 முடிய போச்சு இல்லையா? ஸோ அப்போது அதை நல்லா பண்ணேன். இப்போ இந்த தடவை வரல. ஸோ இப்போயும் எப்படியும் நடக்கும். ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே இதாயிரும். ஸோ நம்மளோட ஏம் வந்து முடிஞ்சலாம் அதுக்குள்ளேயே டக்குன்னு ஒரு 10,000 புக் பண்ணிவிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடணும். இவ்வளோ தான் என்னுடைய ஏம். ஸோ கன்க்ளூடிங் தட் Thursday எக்ஸ்பைரி டே. ஸோ ஃப்ரைடே ஜூலை மந்த் எக்ஸ்பைரி எனக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த ஜூலை மந்த் எக்ஸ்பைரியை நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இன்கேஸ் இந்த பொசிஷன் இப்போ நான் கரண்ட் பொசிஷன் வந்து ரொம்ப லாஸ் ஆச்சு அப்படின்னா ஜூலை மந்த் பொசிஷன் எடுக்க மாட்டேன். ஜூன் மந்த்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண பார்ப்பேன். காரணம் என்னென்னா ஜூன் மந்த்துக்கு சொல்ல நியர்பை எக்ஸ்பைரி ஆயிடுது. மே ஜூன் 2 மாதத்தில். ஸோ அப்போ நான் இன்னும் அட்ஜஸ்ட் பொசிஷனை மாற்ற இது எக்ஸ்பைரி நெருங்க எனக்கு லாஸ் புக் பண்ணாமல்
அதை அட்லீஸ்ட் நோ லாஸ் நோ கெயினாக வச்சு மாற்றிடுவேன். அது என்ன டீட்டெயில் என்ன ஏதுங்க சொல்ல என்ன ஏதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்கள் நான் திறந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஸோ ஹோப் மார்க்கெட் அந்தளவுக்கு வாலட்டிலிட்டியாக இருக்கும் எப்படியும் எல்லோரும் மாட்டுறது தானே. ஸோ பார்த்துக்கலாம். மோர் ஆர் லெஸ் நோ பொசிஷன் சேஞ்ச். தேங்க்யூ.